இந்த பையன் தன்னோட அம்மா அப்பா இருக்கிறப்போ தான் ரொம்ப நல்ல பையனும் ரொம்பவே நன்னடத்தை உள்ள பையனாவும் காட்டிக்கிறான். அவங்க அம்மா அப்பா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அவனோட உண்மையான குணம் வெளியே தெரிய வருது. அவனோட ஹேர் ஸ்டைல மாத்திக்கிட்டு ஒரு கவட்டை எடுத்து அங்க இருக்கிற கிளிய பயங்கரமா டார்ச்சர் பண்றான். கிளியும் போவும் ரொம்ப கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கு. பயந்து போன கிளியோ தன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக கூண்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து வீட்டுக்குள்ள அங்க இங்கேயுமா ஓடிட்டு இருக்கு. கடைசியில ஒரு அழகான ஜாடிக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. இந்த பையன் கவட்டையை வச்சு அடிச்சு அந்த ஜாடியை உடைச்சு போட்டுட்டான். இப்ப அம்மாவும் அப்பாவும் திரும்ப வந்துடுறாங்க. அம்மா உடஞ்சு போன அந்த ஜாடியை பார்த்துட்டு மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. இது அவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஜாடி. அந்த குட்டி பையனும் நடந்த எல்லா கதையுமே அப்படியே மாத்திடுறான். அந்த கிளி கூண்டை உடைச்சுக்கிட்டு வெளியே வந்ததாவும் தன்னோட ஸ்நாக்ஸ் எல்லாம் அந்த கிளி சாப்பிட்டுட்டு என்ன பயங்கரமா துரத்தி இடிக்க பார்த்ததாவும் கம்ப்ளைண்ட் பண்றான். பயந்து போய் டேபிள் கீழே ஒளியிருப்போ அந்த கிளி தான் அந்த டேபிளை தூக்கி ஜாடி கீழே விழுந்து உடஞ்சிட்டதா சொல்றான். உடஞ்ச ஜாடியை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த கிளி ஒளிஞ்சிட்டு இருக்கும். அதனால அந்த பையன் சொன்னதுதான் உண்மைன்னு சொல்லி நம்பி அந்த கிளியை பயங்கரமான காட்டுக்குள்ள போய் விட்டு வந்துடுறாங்க. இப்போ அடுத்த நாள் அதே மாதிரி அம்மாவும் அப்போ வேலை இருக்குன்றதுக்காக வெளியே போயிடுறாங்க. அந்த பையன் ஒரு புக்கை வச்சு ரொம்ப நல்ல பையன் மாதிரி படிச்சிட்டு இருப்பான். அம்மா வெளியே போய் கதவு முன்ன அடுத்த நிமிஷம் அந்த புக்கோட பேப்பர் எல்லாம் கிழிச்சு ராக்கெட் செய்ய ஆரம்பிச்சிடறான். ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாய் என்ன பண்ணுதுன்னா பறந்து போன அந்த ராக்கெட்டை பிடிச்சிட்டு வந்து திரும்பவும் அதை பேப்பரை விரிச்சு அந்த புத்தகத்துக்கு உள்ளே வைக்குது. பறந்துட்டு இருக்கக்கூடிய பல ராக்கெட்ஸை பிடிச்சிட்டு வந்து அதை புத்தகத்துல சேர்க்குது அந்த நாய். அந்த பையனும் சும்மா இல்லாம பல பேப்பர்ஸை கிழிச்சு வீடு ஃபுல்லா ராக்கெட்டா பார்க்க வரும். அந்த நாய்க்கும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பயங்கரமா சுட்டித்தனம் பண்ணி அந்த வீட்டுல இருக்கக்கூடிய புக் ராக்கே தள்ளி விட்டுறான். அந்த பையன் அந்த ராக்கெட் மலைகளுக்கு நடுவுல சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்கான். அதே சமயத்துல அப்பா வந்து கதவை திறக்க பையன் அப்பாவை போய் அடிச்சிடறான். அந்த பறக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே அப்பாவோட பயங்கர முக்கியமான புத்தகங்களோட பேப்பர்ஸ். அப்பா மயக்கம் போட்டுறாரு. இந்த பையன் தப்பான தப்பா ஒத்துக்காம இது எல்லாத்துக்குமே அந்த நாய் தான் காரணம்னு சொல்றான். அந்த சமயத்துலதான் அந்த நாய் பறந்துட்டு இருக்கிற பல பேப்பர்ஸ் சரி பண்ணிட்டு இருக்கும். அதை பத்தி தப்பா நினைச்ச அப்பா அந்த நாயும் அதே காட்டுக்குள்ள போய் விட்டு வந்துடுறாரு. அடுத்த நாளும் அம்மா அப்பா வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னைக்கும் அந்த பையன் சும்மா இல்லாம பாத்ரூம்ல இருக்கக்கூடிய டேப்பை திறந்து விட்டுறான். தண்ணி நிறைஞ்ச வீடு ஃபுல்லா இப்போ ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஆயிருச்சு. பார்த்த பூனையும் குழாய் ஆஃப் பண்ணுன்றதுக்காக நம்ம பாத்ரூம்குள்ள ஓடி போகுது. அந்த பையனும் ஸ்விம் பண்ற மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா அங்க விளையாண்டுட்டு இருக்கான். இப்போ அம்மா அப்பா வீட்டுக்கு வந்தோடனே வீடு இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர அதிர்ச்சி ஆறாங்க. என்ன தூக்கி என்னாச்சுன்னு கேட்க இப்போ அந்த பையன் தன்னோட தப்ப ஒத்துக்காம பூனை தான் அதை பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மாத்தி வர்றான். பாவம் அந்த பூனையும் ஸ்பைடர்மேன் வேலைலாம் பார்த்து கொலையை ஆஃப் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த பூனையும் அம்மா அப்பா தப்பா நினைச்சு அதே காட்டுக்குள்ள அந்த பூனையை போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ அதே நாள் ஃப்ரெண்டோட பாட்டுக்கு அப்பாவும் அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பையன் அம்மாவோட லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணி காட்டுவாசி மாதிரிலாம் வேஷம் போட்டு அப்பா மேல நெருப்பையும் பத்தி வச்சு என்னோட அப்பாவோட ஒயினை எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். அது அவனுக்குள்ள ஒரு மோசமான உணர்வை ஏற்படுத்த அப்பால இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறான். ஆனா கையில இருந்து ஒயின் ஃபுல்லா கீழே கொட்டிட வீடு ஃபுல்லா நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது. பார்ட்டிக்கு போன அப்பாவும் அம்மாவும் இப்ப திரும்பி வராங்க. வீடு ஃபுல்லா எரியறத பார்த்துட்டு ரெண்டு பேரும் மயங்கிடுறாங்க. பையன் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறப்போ அவன் குறை சொல்லி பொய் சொல்லி சமாளிக்கிறதுக்கு வீட்டுல எந்த ஒரு மிருகமும் கிடையாது. இது மூலமா தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடந்த எல்லா சம்பவத்துக்குமே இந்த பையன் தான் காரணம்ன்ற விஷயம் தெரிய வருது. இப்போ அந்த பையனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவன் அந்த காட்டுக்குள்ள விட்டுட்டு மிருகங்க எல்லாத்தையுமே தன்னோட வீட்டுக்கு தூக்கிட்டு போறாங்க. இப்போ அந்த பையன் தான் செஞ்ச தப்பாலாம் உணர்ந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவனோட நடத்தையில ரொம்பவே மாற்றம் தெரியுது. இது மூலமா நீங்களும் வாழ்க்கையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க ஏதாவது தப்பு பண்ணா அதை உடனே ஒத்துக்கோங்க. தள்ளி போட்டா அது அழிஞ்சு போகாது, அது நம்மள அழிச்சிரும். ஒரு பாம்பு குட்டி ஒரு நெருப்புக்குள்ளிக்குள்ள தவறி விழுந்துருச்சு. அந்த பாம்பு சாகர தருவாயில இருக்கிறப்போ ஒரு ஆள் ஒருத்தர் அந்த பாம்பை தன்னோட கையில இருக்கிற குச்சி மூலமா காப்பாத்த ட்ரை பண்றாரு. அந்த பாம்பு அந்த குச்சியை பயன்படுத்தி மரணத்தோட தருவாயில இருந்து எஸ்கேப் ஆயிரும். நெருப்பு பட்டதுனால அந்த பாம்பு பயங்கரமான வழியில இருந்தப்போ அந்த ஆள் தன்கிட்ட இருந்து தண்ணியை ஊத்தி அந்த பாம்போட வலியை குணப்படுத்துறாரு. அந்த பாம்பு தான் நாக உலகத்தோட இளவரசனா இருக்கும். இந்த பாம்பால மனிதர்கள் மாதிரியே பேச முடியும். அதை பயன்படுத்தி அவருக்கு உதவி பண்ற விதமா நாகலோகத்துக்கு அவரு கூட்டிட்டு போகுது. அவரோ ஆடு மேய்க்கிற ஆளு தன்னோட கழுத்து கிட்ட அந்த ஆடுகளை எல்லாம் பாத்துக்க சொல்லிட்டு அந்த இளவரசர் நாகத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாரு. பல மைல் தூரம் கடந்து ஒரு காட்டுக்குள்ள அந்த பாம்பு ஒரு கூட்டிட்டு போகுது. அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு கீழே இருக்கக்கூடிய பொந்தல அந்த பாம்பு நுழைஞ்சு உள்ள போகுது. அவரையும் அந்த பாறையை நகர்த்திட்டு உள்ள வர சொல்லுது. அவரும் தன்கிட்ட இருந்த குச்சியை பயன்படுத்தி அந்த பாறையை நகர்த்தி பார்த்தா உள்ள படிக்கட்டு மாதிரி ஒரு பாதாளம் போயிட்டு இருக்கு. அவரும் அந்த படியை பயன்படுத்தி கீழே போய் பார்த்தா உள்ள ஒரு நாகலோகமே இருக்கு. அங்க நாகங்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோட்டையை ராட்சச ராஜநாகங்கள் பாதுகாத்துட்டு இருக்கு. உள்ள போய் பார்த்தா அந்த கோட்டை முழுதுமே தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செதுக்கப்பட்டதா இருக்கு. அந்த கோட்டையோட சென்டர்ல இந்த நாக உலகத்தோட ராஜா இருக்காரு. வெளியால பார்த்ததும் கோவப்பட்ட அந்த ராஜா வாழை வச்சு தரையில் அடிக்க ஒரு நிமிஷம் கோட்டையை கதிகலங்கி போயிடுது. அந்த இளவரசர் நாகம் தான் ராஜா கிட்ட போய் இவர் என்னோட ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுது. நான் உயிரோட இருக்கிறதுக்கு இந்த ஆள் தான் காரணம்னு சொல்லி இளவரசர் நாகம் ராஜா கிட்ட சொல்ல இதனால பயங்கர சந்தோஷப்பட்ட ராஜாவும் அந்த ஆளுக்கு ஒரு வார்த்தை தரதா சொல்றாரு. ஒண்ணு, மிருகங்கள் பேசுறது எல்லாத்தையுமே உன்னால புரிஞ்சுக்க முடியும். ரெண்டு, நீ பணக்காரன் ஆகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய புதையல் உனக்கு கிடைக்கும். இந்த ரெண்டுல என்ன வேணும்னு சொல்லி அந்த ராஜா அவங்க கிட்ட கேட்க அவரோ ஆடு மாடுகள் மேய்க்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறவரு நான் வளர்த்த மிருகங்கள் என்ன பேசுதுன்றதை கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. பணம் வேணும்னு சொல்லிட்டு தன்னோட முதல்
வாய்ப்பான மிருகங்கள் பேசக்கூடியதை தான் கேட்கணும்ன்றத ஆசைப்படுறாரு. அரசரும் அந்த மனுஷனை தன்னோட பக்கத்துல கூப்பிட்டு தன்னோட நாக்கை பயன்படுத்தி அவரோட தலையை தொடுறாரு. இப்போ அந்த ஆளுக்கு தன்னை சுத்தி இருக்கக்கூடிய மத்த பாம்புகள்லாம் என்ன பேசுதுன்ற விஷயத்தை அவரால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அந்த இளவரசர் பாம்பு அவருக்கு ஒரு வார்னிங்கையும் கொடுக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி சக்தி கிடைச்சதை பத்தியோ இல்லனா இந்த நாகலோகத்தை பத்தின விஷயங்களையோ நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்க அப்படின்னா இந்த வரம் உங்களுக்கு சாபமா மாறிடும் சொல்லுங்க. ஆடு மேய்க்கிற ஆளும் அந்த நாகத்துக்கு நன்றி சொல்லிட்டு தன்னோட ஊருக்கே திரும்ப வந்துடுறாரு. தன்னோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ஆடுகளையும் நாயையும் கொஞ்சிட்டு இருக்கிறப்போ அந்த மிருகங்கள் பேசக்கூடிய விஷயத்த அந்த சக்தி மூலமா அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே அவர் சந்தோஷமா அதுங்க கூட விளையாண்டு இருக்கிற அந்த சமயத்துல மரத்துக்கு மேல 2 குருவிங்க பேசிட்டு இருக்கிற விஷயத்த கேட்கிறாரு. இந்த மரத்துக்கு கீழே கொள்ளையர்களால கடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கு. அந்த கொள்ளையர்களும் அரசர்கிட்ட மாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த புதையல் இன்னும் இங்க இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கு. ஆனா இது எந்த ஒரு முட்டாள் மனுஷனுக்கும் தெரிய போறது இல்ல அப்படின்னு அதுங்க இன்னும் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை இவர் கேட்கிறாரு. அன்னைக்கு நைட்டே ஆடுங்க எல்லாத்தையுமே கொட்டகையில போய் அடைச்சிட்டு நல்லா நடுராத்திரி அப்போ யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த மரத்துக்கிட்ட போறாரு. கரெக்டா அந்த குருவிங்க பேசிட்டு இருந்த இடத்துக்கு கீழே தோண்டி பார்த்தா அவர் பாக்குறது அவராலே நம்ப முடியல. ஒரு கூட ஃபுல்லா தங்க காசுகள் குவிஞ்சிருக்கு. அதை பார்த்து அவரும் பேரானந்தப்படுறாரு. அடுத்த சில நாட்களிலேயே ஏழையா இருந்த ஒரு ஆடு மேய்க்கிற ஆள் தனக்குன்னு சொந்தமா வீட்டையும் நிலத்தையும் அமைச்சுக்கிட்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைங்களோட ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறாரு. எனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்களுக்கு ஒரு பெரிய உதவியா அமையலாம். ஒரு ஏழை பொண்ணு தன்னோட அம்மாவை இழந்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்கா. ஆனா அந்த சமயத்துல அவகிட்ட மிச்சம் இருந்ததோ படுக்கிறதுக்கான பாய் மட்டும்தான். தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்டையும் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கறா. ஆனா யாருமே அந்த பொண்ணை மதிக்காம துரத்திடுறாங்க. இதனால மனசுடைஞ்சு போன பொண்ணு வேற வழியே இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டிக்கு வேலையை தேடி போறா. ஆனா அந்த நாட்டோட அரசரோ ஒரு வித்தியாசமான கோட்டையை கம்மியான அமௌண்ட்டுக்கு விற்கிறத சொல்லியிருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு போய் அரசர்கிட்ட பேசுறா. அந்த மாளிகையில 65 ஜன்னல்களும் 52 கதவுகளும் இருக்குன்னு சொல்றாரு. அந்த மாபெரும் மாளிகையவே வெறும் 65 தங்க காசுகளுக்கு தர்றதா சொல்றாரு. அந்த பொண்ணு அதுக்கு அந்த மாளிகையில தங்கி பார்க்கலான்றதுக்காக போறா. அந்த மாளிகை முழுதுமே எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப புதிரான வடிவமைப்போட இருக்கு. அந்த பொண்ணு தன்கிட்ட இருந்த பாய வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தங்கிட்டு இருக்கிற அந்த சமயத்துல ஒரு வித்தியாசமான சத்தத்தை அந்த பொண்ணு கேட்கிறா. பார்த்தா அந்த இடத்துக்குள்ள ஒரு கருப்பு பூனை இருக்கு. அந்த பூனையும் அந்த பொண்ணு கிட்ட பாசமா பழக அவ்வளவு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஒவ்வொரு நைட்டும் அந்த பூனை அந்த பொண்ணு கிட்ட வர்றப்போ ஒரு வைரக்கல்ல கொண்டு வந்து கொடுக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டு போறா. தினமும் அந்த பொண்ணு தூங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தூங்கிட்டாளான்றத கவனிச்சு அந்த பூனை எங்கேயோ எந்திரிச்சு போகுது. அந்த பொண்ணு தூங்குற மாதிரி நடிச்சிருப்பா. இப்போ எந்திரிச்சு அந்த பூனையை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போறா. அந்த பூனையும் அந்த அரண்மனையில இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள போய் ஒரு மாயாஜால கதவை ஓபன் பண்ணுது. பார்த்தா அந்த கதவுக்கு பின்னாடி ஒரு மாயாஜால உலகமே இருக்கு. அந்த பொண்ணு அந்த பூனையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. அந்த உலகத்துக்குள்ள போனதும் அந்த பூனை ஒரு இளவரசனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு அந்த பூனைக்கு தெரியாத மாதிரி தூங்க போயிடுறா. இப்போ அந்த இளவரசன் திரும்பவும் பூனைய மாதிரி வாயில ஒரு வைரக்கல்லோட அந்த பொண்ணு கிட்ட போறான். இப்போ அந்த பொண்ணு உண்மை தெரிஞ்சதுனால அந்த வைரக்கல்ல கண்டுக்காம உன்னை பத்தின உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த பூனை பார்த்து சொல்றா. இப்போ அந்த பூனையோட தோள்கள் விரிஞ்சு ஒரு அழகான இளவரசனா மாறுது அந்த பூனை. அந்த புதையனால பூனையா மாறக்கூடிய சாபம் வந்திருக்கும் இந்த இளவரசனுக்கு. ஒரு பொண்ணு வந்து எப்ப தன்னோட இந்த 2 வாழ்க்கையும் கண்டுபிடிக்கிறாளோ அப்பதான் அந்த சாபம் தீரும். இப்போ அந்த பொண்ணு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சதோ அந்த இளவரசன் தன்னோட சாபத்துல இருந்து வெளியே வந்துடுறான். அதோட அந்த வைரக்கற்கள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு கிட்ட கொடுக்க அதை வித்து தங்கமா மாத்தி அரசர்கிட்ட கொடுத்து அந்த முழு கோட்டையும் தனக்குன்னு சொந்தமாக்கி அந்த இளவரசனையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறா அந்த ஏழை பொண்ணு. ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த அரசருக்கு 3 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. அந்த 3 இளவரசர்களும் அழகான தோற்றத்தோடையவங்க. அந்த அரசருக்கு தன்னோட 3 மகன்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு ஜோடியா பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கு. அதுக்காக உங்களுக்கான இளவரசிங்களை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கோங்கன்னு சொல்ல பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் யோசிச்சுட்டு இருக்கிறப்போ குட்டி பையனும் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த அரசர் அந்த 3 பேருக்கும் ஒரு புது விதியை சொல்றாரு. அதுக்காக அந்த 3 பேர் பேரையும் ஒவ்வொரு அம்பல எழுதி அந்த அம்மா வானத்தை நோக்கி வீசிறாரு. அந்த அம்மா எந்த திசையில படுத்திருக்கோ அந்த திசையில இருந்து தான் அவங்களுக்கான மனைவியை தேர்ந்தெடுத்து கொண்டு வரணும்ன்றதுதான் அந்த அரசர் சொல்லக்கூடிய விதி. இப்ப அந்த அம்பு எங்க விழுந்திருக்குன்னு போய் பார்த்தா பெரிய அண்ணனுக்கும் சின்ன அண்ணனுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் நோக்கி தான் விழுந்திருக்கும். ஆனா நம்ம கடைக்குட்டியான தம்பிக்கு மட்டும் ஒரு பயங்கரமான காட்டை நோக்கி அந்த அம்பு விழுந்திருக்கும். மத்த அண்ணனுங்க சந்தோஷப்பட்டாலும் இந்த கடைக்குட்டி தம்பியோட மனசுல பயங்கரமான சோகத்தோட தனக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்லைன்ற வருத்தத்தோட போயிட்டு இருக்கான். அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு பூனைக்குட்டியை மீட் பண்றான். அந்த பூனைக்குட்டி அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்ததும் இல்லாம அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. இதனால ஆச்சரியப்பட்டு போன தம்பி கீழே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இருந்தாலும் அந்த பூனைக்குட்டி அழுது புலம்ப அவனை ஒத்துக்கிற மாதிரி மண்டை ஆட்டிட்டு கோட்டைக்கு திரும்ப வரான். பார்த்தா மூத்த அண்ணனுங்க முன்னாடியே வந்திருப்பாங்க. இப்ப அந்த 3 பேர்கிட்ட அரசர் நீங்க தேர்ந்தெடுத்த உங்களோட இளவரசன் கிட்ட இருந்து ஒரு அழகான பொக்கேவை வாங்கிட்டு வர சொல்லி ஆர்டர் போடுறாரு. இப்ப தம்பி வந்து காட்டுக்குள்ள சோகம் உட்காந்துட்டு இருக்கிறப்போ அந்த பூனை அவனோட வருத்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு ஒரு மந்திரம் போடுறது மூலமா 3 மாயாஜல பூனைங்கள அதுங்களோட கையில தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் வைரத்தாலையும் பூக்களை கொண்டு வர வைக்குது. இப்போ அதை ஒரு பொக்கேவா மாத்தி அந்த கடைக்குட்டி பையன்கிட்ட கொடுத்து அனுப்புது. இப்ப பார்த்தா நாட்டுக்குள்ள அந்த 3 பேரும் கொண்டு வந்த பொக்கேயிலேயே இந்த கடைக்குட்டி தம்பியோட பொக்கே தான் ரொம்ப அழகா இருந்திருக்கும். இப்ப பார்த்தா உங்க இளவரசன் கிட்ட இருந்து
ஒரு அழகான கர்ச்சீஃபை கொண்டு வர சொல்றாரு அரசர். பார்த்தா இந்த தடவை அந்த பூனை மேஜிக் பண்ணி அந்த 3 பூனைங்களை வர வச்சு தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் வைரத்தாலையும் நூலை கொண்டு வருது. அந்த நூல்களை பயன்படுத்தி தச்சு ஒரு கர்ச்சீஃபையும் உருவாக்கி அதை அந்த கடைக்குட்டி பையன்கிட்ட கொடுத்து அனுப்புது. இப்போ அந்த கடைக்குட்டி பையனோட பரிசு தான் ரொம்பவே அழகா இருந்திருக்கும். இப்ப பார்த்தா கடைசியா ராஜா நீங்க தேர்ந்தெடுத்த உங்களோட அழகான இளவரசிங்களை கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாரு. அண்ணனுங்க என்னதான் சந்தோஷமா போனாலும் கடைக்குட்டி தம்பிக்கு தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இவன் தேர்ந்தெடுத்ததோ ஒரு பூனைக்குட்டிய. எப்பவும் போல அந்த இளவரசனை ஓய்வெடுக்க சொல்லிட்டு அந்த மந்திரத்தை போட பார்த்தா இப்ப அந்த பொண்ணு ஒரு அழகான இளவரசியா மாறி நிக்குது. இந்த பொண்ணுக்கு ஒரு சாபம் இருக்கும். இப்போ ஒரு ஆண்மகன் பூனையா இருக்கக்கூடிய இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானோ அப்பதான் அந்த பொண்ணோட சாபம் தீரும். அதன்படியே அந்த பொண்ணு ஒரு அழகிய இளவரசியா மாறி நிக்கிறா. நம்ம கடைக்குட்டி தம்பி கண்ணை திறந்து பார்த்து அந்த இளவரசியோட அழகுல மயங்கி காதல்ல விழுகிறான். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து 20 குதிரைகள் பூட்டப்பட்ட ஒரு அழகான ரதத்துல அந்த இளவரசனோட நாட்டு நோக்கி போறாங்க. இப்ப பார்த்தா கடைசியில அண்ணன் தம்பி 2 பேருக்கும் அழகான 3 இளவரசிங்க மனைவியா கிடைச்சிருப்பாங்க. அதோட அங்க இருந்த இளவரசிங்கள்ல இந்த கடைக்குட்டி தம்பியோட ஒய்ஃபான இந்த இளவரசி தான் ரொம்பவே அழகான ஆள் என்ற முடிவுக்கு வராங்க. இப்போ அந்த 3 ஜோடிகளும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அந்த நாட்டுல வாழ போறாங்க. முன்னொரு காலத்துல வயசான மரவெட்டி ஒருத்தர் தன்னோட மனைவியோட ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. கோடை காலத்துல மரத்தெல்லாம் வெட்டி அதை குளிர்காலத்துல வித்துதான் இவர் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. இப்போ வேலைக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி கிட்ட சாப்பிடுறதுக்காக பிரெட் ரெடி பண்ண சொல்றாரு. அவங்களும் அந்த பிரெட்டை சமைச்சு அவரோட பேக்ல வச்சு அவரை வேலைக்கு கொடுத்து அனுப்புறாங்க. அவரும் தன்னோட மனைவிக்கு டாட்டா சொல்லிட்டு மரங்களை வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போறாரு. அவரு மரத்தை வெட்டிட்டு இருந்த அந்த சமயத்துல காடுகளுக்குன்னு ஒரு கடவுள் இருப்பாரு இல்லையா, அவரோட பையன் இந்த ஆள் மரத்தை வெட்டிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். அப்படியே நைஸா அவரு கவனிக்காத மாதிரி அவரோட பையில இருந்த பிரெட் எல்லாம் எடுத்து அந்த பையன் சாப்பிட்டுறான். இதை தன்னோட ஞான திருஷ்டியால பார்த்த அந்த காட்டோட கடவுள் அந்த பையன் கடவுளை தனக்கு முன்னாடி வர வைக்கிறாரு. அதோட நீ செஞ்சது ஒரு மிகப்பெரிய தப்புன்னு சொல்லி அதுக்கு பிராயச்சித்தமா அடுத்த 3 வருஷத்துக்கு நீ அந்த மரவெட்டுற ஆளுக்கு வேலை பார்க்கணும்னு சொல்றாரு. இதுக்கிட்ட கோவப்படாம சந்தோஷத்தோடய அந்த பையன் ஒரு மனித குழந்தையா மாறுறான். போய் அந்த மரவெட்டுற ஆள் கிட்ட நான் அவங்களோட பிரெட்டை சாப்பிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறான். அதோட அவனோட அப்பா அவனுக்கு கொடுத்த தண்டனையை பத்தியும் சொல்றான். ஆனா அந்த பெரியவரும் அதை பெருசா எடுத்துக்காம பரவாயில்ல தம்பி நீ எனக்காக எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லி மன்னிச்சு விட்டுறாரு. ஆனா அந்த பையனும் அப்பா சொன்ன வாக்க மீறக்கூடாதுன்னு சொல்லி அந்த காட்டுல இருக்கக்கூடிய எல்லா மரத்தையுமே தன்னோட மாயாஜால சக்தியை யூஸ் பண்ணி துண்டு துண்டா வெட்டி அடுக்கி வச்சிடறான். இதை பார்த்து அந்த வயசானாலும் ஆச்சரியப்பட்டு போறாரு. இப்போ கரெக்டா குளிர்காலம் வந்துற இப்ப ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இவர்கிட்ட இருந்தா விறகுகள் சப்ளை ஆகுது. அது மூலமா அந்த வயசான ஆளுக்கு அவர் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கிடைக்குது. இப்ப பார்த்தா அடுத்த நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஜமீன்தார் கிட்ட அந்த வயசான ஆள அந்த பையன் கூப்பிட்டு போறான். அந்த ஜமீன்தாருக்கு அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு விவசாய நிலம் இருக்கும். அந்த இடத்தை ஏர் வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஆட்கள் 1 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்கணும்னு சொல்றாரு. அதை நாங்களே பண்றோம்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் சம்பாரிச்ச பணத்தை வச்சு 2 கண்ணுக்குட்டிங்களையும் ஒரு ஏர் உலர இயந்திரத்தையும் வாங்குறாங்க. இப்ப அந்த கண்ணுக்குட்டிங்களை கட்டி உலக ஸ்டார்ட் பண்றப்போ அந்த பையனோட மந்திரத்தினால என்ன சக்தி வந்ததோ தெரியல, அந்த கண்ணுக்குட்டிங்களுக்கு ரொம்பவே வேகமா அந்த நிலத்தை உழுது முடிச்சிடுதுங்க. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போன மத்த விவசாயிகளோ அந்த கண்ணுக்குட்டிங்க கிட்ட தான் ஏதோ விஷயம் இருக்குன்னு சொல்லி அதை தன்கிட்ட வித்துட்டு சொல்லி சொல்றாங்க. 10,000 தங்க காசுகளையும் கூடவே அவங்க உழுறதுக்காக வச்சிருந்த 12 மாடுகளையும் கேட்கிறான். அவங்களும் பயங்கரமா பேசி முடிவெடுத்து இந்த அற்புதமான கண்ணுக்குட்டிகளை வாங்குறதுக்காக 10,000 பொற்காசுகளையும் அந்த 12 மாடையும் கொடுத்துறாங்க. அடுத்து பார்த்தா அந்த நாட்டோட அரசர் கிட்ட போறான். அவரும் மூட்டை மூட்டையா நெற்கதிர்கள் அறுவடை பண்ணிருப்பாரு. அதுவும் பல டன் இருக்கும். அதை பிரிச்சு எடுக்கிறதுக்கோ பல மாதங்கள் ஆகும் சொல்ல அந்த பையனோட மந்திர சக்தி யூஸ் பண்ணி ரொம்பவே வேகமா அந்த நெற்கதிர்கள்ல இருந்து அரிசியை பிரிச்சு எடுத்துட்டான். இதனால ஆச்சரியப்பட்ட அரசர் உனக்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கு ஒரு மூட்டை ஃபுல்லா நீங்க அரிசியை கொடுத்தா போதும்னு சொல்றான். அரசரும் சிரிச்சுக்கிட்டே ஒரு மூட்டை போதுமான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து போயிடுறாரு. அந்த பையனும் வீட்டுக்கு போனதும் அங்க இருக்கக்கூடிய எல்லா மூட்டைகளையும் எடுத்து அது எல்லாத்தையுமே ஒன்னா கோர்த்து ஒரு பெரிய மூட்டையை உருவாக்க சொல்றான். அந்த வயதான தம்பதிகளும் அவனுக்காக செஞ்சு கொடுக்கறாங்க. பார்த்தா இப்ப அந்த மூட்டை ஒரு மிகப்பெரிய டென்ட் சைஸ்ல இருக்கு. அத கோட்டைக்கு எடுத்துட்டு போய் அரிசியை ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் பிரிச்சு எடுத்த டன் கணக்கான அரிசிகளை கொட்ட அந்த பையன் நிறைஞ்ச பாடு இல்ல. அதை பார்த்து பூரிச்சு போன அரசரோ குடோன்ல இருக்கக்கூடிய மத்த அரிசிகளையும் அதுக்குள்ள போட சொல்றாரு. ஏன்னா என்னதான் அவங்க அந்த பையன் ஃபில் பண்ணாலும் எந்த ஒரு மனுஷனாலையும் அதை அங்க இருந்து தூக்கிட்டு போக முடியாதுன்றது அந்த அரசருக்கு தெரியும். ஆனா அந்த குட்டி பையன் காட்டோட கடவுள்ன்ற விஷயம் அவருக்கு தெரியாது. அந்த அரசரோட தலையில குண்ட போடுற மாதிரி அந்த பையன் குடோன்ல இருந்த எல்லா அரிசிகளையுமே அந்த மூட்டைக்குள்ள நிரப்பி அதை தனியால தூக்கிட்டு அந்த வயசானவங்களோட வீட்டுக்கு கொண்டுட்டு போறான். இப்போ சரியா 3 வருஷம் முடிஞ்சிட இன்னைக்குதான் கடைசி நாள். இப்ப அந்த வயசான தம்பதிகள் கிட்ட அந்த ஊருக்கே சாப்பாடு போற அளவுக்கு உணவும் மலை அளவுக்கு வெட்டப்பட்ட மரங்களும் 10,000 பொற்காசுகளோட 12 மாடுகளும் அவங்களுக்குன்னு சொந்தமா இருக்கு. இப்போ இவங்க 2 பேரும் தான் இருக்கக்கூடிய இந்த மீதி காலத்தை ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறாங்க. அந்த பையன் அவங்க 2 பேருக்கும் குட் பை சொல்லிட்டு தன்னோட அப்பா கிட்ட போறான். அவன் செஞ்ச செயல்கள் நினைச்சு பெருமைப்பட்ட அவரு 3 வருஷமா பையனை பிரிஞ்ச சோகத்துல அப்பா அவனை கட்டி அணைச்சுக்கிறாரு.
முன்னொரு காலத்துல ஒரு ஏழை ஒருத்தன் தன்னோட 10 குழந்தைகளோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு சரியா சாப்பாடு போற அளவு கூட அவங்கிட்ட வருமானம் கிடையாது. கையில ஒரு கோணிப்பை எடுத்துக்கிட்டு தன்னோட குழந்தைங்களோட பசியை தீர்க்கறதுக்காக காட்டுக்குள்ள கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பழங்களை பறிச்சுட்டு வரலான்னு போறான். ஆனா காடும் வறண்டு போயிருக்கு. ஆனா அவனுக்கு கிடைச்சதோ மரத்தோட காஞ்சு போன கொட்டைகள் தான். சரி சும்மா போறதுக்கு எதையாவது கொண்டு போலான்னு சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு கொட்டைகளை கலெக்ட் பண்ணிட்டு போறான். அப்படி அவன் வீட்டுக்கு போற அந்த பாதையில ஆப்போசிட்ல தன்னோட நண்பனை மீட் பண்றான். அவனும் கையில ஒரு மூட்டையை வச்சிருக்கான். அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறாங்க. வந்த நண்பன் அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு கேட்க முதல் நண்பனும் கொஞ்சம் கூட கூச்சமே படாம உள்ள பழங்கள் இருக்குன்னு சொல்றான். அந்த 2வது நண்பனும் தன்கிட்ட கோதுமை மாவு இருக்கிறதா சொல்றான். 2 பேரும் அதை பண்டமாற்று முறையா மாத்திக்கலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. முதல் நண்பனுக்கு தான் தெரியுமே உள்ள இருக்கிறதெல்லாம் காஞ்சு போன கொட்டைங்க. எப்படியோ கோதுமை மாவாவது கிடைச்சதுன்ற சந்தோஷத்துல திடுதிடுன்னு வீட்டுக்கு ஓடி போறான். ஆனா அந்த 2வது நண்பனும் இவன மாதிரியே திடுதிடுன்னு மூட்டையை தூக்கிட்டு ஓடுறான். அந்த 2வது நண்பன் வீட்டுக்கு போனா அவனுக்கு 6 குழந்தைங்க இருப்பாங்க. உங்களுக்காக பழங்கள் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த மூட்டையை கழட்டி கீழே கொட்டினா எல்லாம் காஞ்சு போன கொட்டைங்க. உருப்படாத ஆளுன்னு சொல்லிட்டு அந்த வைஃப் திட்ட 2வது நண்பன் கையில கட்டையோட முதல் நண்பனை அடிக்கிறதுக்காக வரான். இப்ப பார்த்தா முதல் நண்பன் வீட்டுக்கு போய் சந்தோஷமா அந்த மூட்டையை திறந்து கோதுமை மாவை சட்டில கொட்டலாம் ட்ரை பண்றப்போ மூட்டையை கீழே கொட்ட உள்ள இருந்து கருப்பு புகை கிளம்ப ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மூட்டையில இருக்கிறது எல்லாமே சாம்பல். இதனால டென்ஷனான முதல் நண்பனும் சேம் அதே மாதிரி ஒரு கட்டையை எடுத்துட்டு 2வது நண்பனை அடிக்கணும்ன்றதுக்காக கிளம்பி வரான். 2 பேரும் மூட்டையை மாத்திக்கிட்ட அதே இடத்துல மீட் பண்றாங்க. கோமா வந்தவங்க கடைசியில 2 பேருமே நம்மள ஏமாத்திக்கிட்டோன்ற முடிவுக்கு வராங்க. குடும்பத்தோட வறுமையை போக்கணும்ன்றதுக்காகவும் குழந்தைங்களோட பசியை தீர்க்கணும்ன்றதுக்காகவும் 2 பேரும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பணக்காரனோட வீட்டுல வேலைக்கு ஜாயின் பண்றாங்க. சரியா 3 நாட்கள் அவங்க வேலை பார்த்துட்டு அவங்களுக்கான சம்பளத்தை வாங்குறதுக்காக போறாங்க. 2 பேருமே ஒவ்வொரு தட்டு நிறைய இருக்கக்கூடிய தங்கங்களை சம்பளமா கொடுக்குறாரு அந்த பணக்காரர். 2 பேரும் அதை வாங்கிட்டு சைலண்டா வெளியே வந்துகிட்டு ஆசை யாரதான் விட்டது சொல்லுங்க. 2 பேரும் நைட்டு வந்து அந்த பணக்காரங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை திருடலாம் சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த பணக்காரர் தன்கிட்ட இருக்க தங்கத்தை எல்லாத்தையுமே ஒரு கிணத்துக்குள்ளதான் சேர்த்து வச்சிருப்பாரு. அவங்க பிளான் பண்ண மாதிரியே நைட்டு திருட அந்த வீட்டுக்குள்ள வராங்க. இந்த 2வது நண்பர் தான் அந்த கிணத்துக்குள்ள கயிறு கட்டி இறங்குறாரு. உள்ள இறங்குனதும் தன்கிட்ட இருந்த சாக்கு பை முழுவதும் தங்கத்தையா நடப்புறாரு. இப்ப மேல நின்று இருக்கிற முதல் நண்பன் முதல்ல அந்த மூட்டையை கட்டி மேல அனுப்பு, அப்புறமா உன்ன கயிறை போட்டு தூக்குறேன்னு சொல்றான். இந்த 2வது நண்பன் வெண்டைக்காய் அதிகமா சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு மூளை அவனுக்கு. அந்த மூட்டைக்குள்ளே போய் உட்காந்துட்டு கயிறையும் கட்டிக்கிறான். இப்ப மேல தூக்க சொல்ல அந்த 1வது நண்பனும் கஷ்டப்பட்டு அந்த மூட்டையை மேல தூக்கிட்டு அடுத்த நிமிஷமே மூட்டையை தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். இப்ப அந்த மூட்டைக்குள்ள இருந்து எனக்கு கீழே இறக்கி விடுறான்னு சொல்லி சத்தம் வருது. என்னடா ஆச்சரியமா இருக்கேன்னு தொடர்ந்து பார்த்தா உள்ளதான் அந்த 2வது நண்பன் இருக்கான். இதுக்கப்புறமா தான் 2 பேரும் இனிமே ஏமாத்தவே கூடாதுன்ற முடிவுக்கு வந்து அந்த தங்கத்தையும் சரிபாதியா பிரிச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்களோட அந்த ஏழ்மையான வாழ்க்கை மாறும் நம்ம நம்பலாம்.